அனைவருக்கும் வணக்கம். தர்மபுரி ஸ்டார் ஜெனிஸ் அகாடமியில் இருந்துங்க. இப்போ நம்ம முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களின் போட்டித் தேர்வுக்கான கல்வி உளவியல் பாடப்பிரிவிலிருந்து டெஸ்ட் நம்பர் 4க்கான ஷெட்யூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஏற்கனவே நம்ம 3 டெஸ்ட்டு முடிச்சிருக்கோம். தொடர்ந்து நம்ம அந்த டெஸ்ட்டோட ஃபார்மேட் எப்படி இருக்குங்கிறது தொடர்ந்து 3 காணொலிகளுமே பதிவு செய்துட்டு வந்தோம். ஸோ இன்னைக்கு 4வது காணொலி 4th டெஸ்ட்டுக்கு உண்டான ஷெட்யூல் யூனிட் 1 ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் பள்ளி முன்பருவ கல்வி இந்த இயர்ல இருந்து 4வது டெஸ்ட்டை பார்ப்போம். ஸோ டெஸ்ட்டுக்கான ப்ரிப்ரேஷன் டைமை பொறுத்தவரை 2 நாள் வழக்கமாக 29, 30 2 நாள் கொடுப்போம். இன்றும் நாளையும் நீங்கள் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் 1ஆம் தேதி மே 1 அன்று நமக்கு காலையில் டெஸ்ட் நடக்கும். அதே நாள் ஈவினிங் இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ வரும். கிளாஸஸை பொறுத்தவரையில் இந்த 4வது டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் நம்பர் 4க்கு 2 மணி நேரம் 44 வினாடிகள். அப்போ 2 மணி நேரம் கிளாஸ் நீங்கள் எஸ்ஜிஏ வெப்சைட்டில் ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி வெப்சைட்டில் 3000 ரூபாய் ஃபீஸ் கட்டி ஆன்லைன் கிளாஸ் செய்கிறவங்க பார்த்துக்கலாம். கிளாஸை நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு வரலாம். டெஸ்ட் பேட்ச் உள்ளவங்க நீங்கள் உங்கள் ஹோன் மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெஸ்ட்டுக்கு வரணும். ஸோ வீடியோ சீரியல் நம்பர் 7-8 நீங்கள் வெப்சைட்டில் போன உடனே 7-8. ஸோ இந்த சீரியல் நம்பரில் சில குழப்பங்கள் வரும். நான் ஆல்ரெடி நம்ம நம்பர் 1ல் டெமோ வீடியோ போட்டனால அந்த சீரியல் நம்பர் மாறி வந்திருக்கும். ஸோ நேற்று 6-7ன்னு போட்டிருப்போம், இன்னைக்கு 7-8ன்னு போட்டிருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னா டெமோ வீடியோவை நம்ம இப்போ டெலிட் பண்ணிட்டோம். டைரெக்டாக அங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம யூனிட் 1 சிலபஸ்க்கு உண்டான கம்ப்ளீட் வீடியோ அப்படிங்கிறதுனால இனி வரக்கூடிய சீரியல் நம்பரை ஃபாலோ பண்ணிக்காங்க. ஸோ வீடியோ சீரியல் நம்பர் 7-8 அல்லது கடைசி 2 காணொலிகள் பார்த்தீங்கன்னா அந்த 2 மணி நேரம் கிளாஸஸ் அதில் இருக்கும். அதை நீங்கள் டைம் இருக்கும் பட்சத்தில் டைம் எப்பெல்லாம் இருக்கோ அப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சப்போர்ட்டட் சோர்ஸ் 1 ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுத்த அந்த ஸ்டடி மெட்டீரியலையும் ஒரு கிளான்ஸ் கோ த்ரோ பண்ணிக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டட் சோர்ஸ் 2 அப்படிங்கிறது நம்மளுடைய யூடியூப் சேனலில் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா 2வது வீடியோன்னு நினைக்கிறேன், அதில் இருக்குங்க. இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கலை பற்றி பேசியிருக்கிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வீடியோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்போம். ஜென்ரலாக எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது டெஸ்ட் பேட்ச் உள்ளவங்களும் இதை நீங்கள் சோர்ஸ் 2வை ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் ஆர்டிக்கல் முழுக்க நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் என்ன அப்படிங்கிறத சப்போர்ட்டட் சோர்ஸ் 2வில் ஜென்ரலாக யூடியூப்பில் போனீங்கன்னா இந்த விஷயங்கள் இருக்கும். எஸ்ஜிஏ யூடியூப்பில் இதை போட்டிருப்போம். ஸோ வெப்சைட்டில் கிளாஸஸ் 2 hours கிளாஸ் பார்க்குறவங்க இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம், அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ stargenius.www.stargenius.com இதில் போனீங்கன்னா நீங்கள் அதை பார்க்க முடியும். stargeniusacademy.com இங்கே பாருங்கள், அகாடமி நம்மளே விட்டுட்டோம், நோட் பண்ணிடுறேன் அதையும். academy.com இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் அந்த காணொலிகளை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 7th வீடியோவை பொறுத்தவரையில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். 8th கிளாஸை பொறுத்தவரையில் அந்த 1 hour கிளாஸஸில் ஆர்டிக்கல் RTE 2009 என்டையர் 38 செக்ஷனையும் RTE 2009 ஆல் த செக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த 2 டாப்பிக்லேருந்து தான் நம்ம டெஸ்ட் மீட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 4th டெஸ்ட்டை பொறுத்தவரையில் ஆர்டிக்கல் முழுக்க படிக்கிறோம். கல்வி துறை சார்ந்து வரக்கூடிய சரத்துகள் முழுக்க ரீட் பண்ண போகிறோம். அதே போல் RTE 2009 கண்டிப்பாக ஒரு கேள்வி டச் பண்ணிடுறாங்க. நீங்கள் எல்லா டிஆர்பி கேள்வியும் பொருட்டி பாருங்கள், டிஎன்பிசி பண்ணால் கூட RTEலேருந்து சில கேள்விகள்லாம் கேட்டுறாங்க. ஸோ RTEயோட விளக்கமே டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ரைட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அந்த அப்ரிவேஷன் டிஆர்பியில் வந்திருக்குங்க. ஸோ இதுதான் நம்ம டெஸ்ட்டுக்கு இறங்கிறதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய சில பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்போது சப்டாபிக் வருவோம். டெஸ்ட் நம்பர் 4ல் என்னென்ன சப்டாபிக் அப்படின்னு பார்த்தா ஆர்டிக்கல்னு சொல்லிட்டோம், அப்புறம் RTEன்னு சொல்லியிருக்கோம். ஸோ RTEயில் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன், அதை பார்த்து வச்சுப்பாங்க. இப்போ RTEயை பொறுத்தவரையில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் அண்டர் 6 to 14 years. 6 முதல் 14 வயது பூர்த்தி அடைந்த அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வியை வழங்குவது அப்படிங்கிறது தான் இதுக்கான முழு விளக்கம். அதுவே டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா RTEக்கான எக்ஸ்பேன்ஷன் கேட்டிருக்காங்க. அது சிம்பிளாக ரைட்ஸ் டு எஜுகேஷன் அப்படின்னும் டிஆர்பியில் அதை வச்சு தான் கேட்டிருக்காங்க. ரைட்ஸ் டு எஜுகேஷன் அப்படின்னு அர்த்தம். அல்லது பிரீஃபாக சொல்லணும் அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் அண்டர் 6 to 14 years சொல்லுவோம். இப்போ இதில் என்ன சார் பெரிய பிரச்சனைனா ப்ரிப்போசிஷனில் ஸ்டோக் கொடுப்பாங்க. டு, ஃபார், இன், ஆஃப் அப்படி வச்சுருவாங்க. ஆப்ஷன் ஏவில் ரைட்ஸ் டு எஜுகேஷன், ஆப்ஷன் பியில் ரைட்ஸ் ஃபார் எஜுகேஷன், ஆப்ஷன் சியில் ரைட் இன் எஜுகேஷன், ஆப்ஷன் டியில் ரைட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வச்சுட்டா
பெரும்பகுதி ஆசிரியர்கள் இந்த மார்க்கை விட்டுருவாங்க, லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அது கிளியர் கட்டாக படிங்க. ரைட் டு எஜுகேஷன், அவ்வளோதான். அதுதான் இதுக்கான விளக்கம். இது பார்த்தீங்கன்னா எப்படி இது இந்த ஒரு ஆர்ஜினாட்டி வந்தது, எப்படி இது ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்க்கணும். இலவச கல்வி அப்படிங்கிறது ஒன்றும் இப்போ 2009 2010 இதை பெருசாக பேசணும் அப்படின்னா, இதுக்கு அஸ்திவாரம் 18ஆம் நூற்றாண்டுலேயே இருக்குங்க. 18ஆம் நூற்றாண்டில் பரோடா நாட்டை சார்ந்த கெய்ஸ்வாட் அப்படிங்கிற மன்னர், அப்போ 18th செஞ்சுரியில் இதுக்கான அடிக்கல் இருக்கு, ஆதாரம் இருக்கு. அப்போ அந்த பரோடா நாட்டு மன்னர் கெய்ஸ்வாட் அப்படிங்கிறவர் அடித்தட்டு பாமர் மக்கள் அனைவருக்கும் கல்வி இலவசமா போய் சேரணும் அப்படின்னு முதல் கூக்குரலை இட்டவர் 18th செஞ்சுரியில் பரோடா மன்னர் கெய்ஸ்வாட். அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இலவச கட்டாய கல்வி அடித்தட்டு பாமர் மக்கள் அனைவருக்கும் இலவசமா போய் சேரணும் அப்படின்னு சொல்லி மத்திய சர்க்கார் கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் தலைமையில் ஒரு 10 இயராக கொடுக்குறாங்க. அப்போது என்டையர் இந்தியா முழுக்க இந்த கல்வி வந்து இலவசமாக போய் சேரணும், இலவச கல்வியாக போய் சேரணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு முன்னுரிமை வைக்கிறாங்க. ஒரு 10 இயர் டூரேஷன் கொடுக்குறாங்க. இது சக்ஸஸ் ஆகலை, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கெர் கமிஷன் ஃப்ரேம் பண்ணுறாங்க. இங்கே ஒரு 10 இயர்ஸ் டூரேஷன் கொடுக்குறாங்க. அடித்தட்டு பாமர மக்கள் எல்லாருக்குமே கல்வி இலவசமாக போய் சேரணும் அப்படின்னு சொல்லி இதுவும் ஃபெயிலியர் ஆகுது. சரிங்க, அப்போ 2 கமிஷன் 10, 10, 20 இயர்ஸ் மக்களோட பணம், வரி பணம், நேரடியாகவோ மறைமுகமாகவோ செலுத்தப்பட்ட வரி பணம், ஆனால் இலவச கல்வியை போய் கொடுக்க முடியல. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்டிக்கலாக ஃப்ரேம் பண்ணுறாங்க. இது பல எக்ஸாம்பிள் அந்த ஆர்டிக்கலை கேட்டிருப்பாங்க. ஆர்டிக்கல் 45 அப்படிங்கிறது. ஆர்டிக்கல் 45ங்கிறது ஃப்ரீ எஜுகேஷன். ஆர்டிக்கல் 45ங்கிறது ஃப்ரீ எஜுகேஷன், ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அண்டர் 6 to 14 இயர்ஸ். பிரைமரி தான் 14 இயர்ஸ் வந்த போது அப் டு மிடில் வரைக்கும் கவர் பண்ணக்கூடியது. அப்போ இலவசமாக அந்த கல்வியை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலாக ஃப்ரேம் பண்ணுறாங்க. பாருங்க, 26/1/1950 போட்டு 26/1/1960 இங்கே 10 ஆண்டு காலம் டூரேஷன். அப்போ 10, 10, 10 30 வருஷம் மக்களின் வரிப்பணம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செலவழிக்கப்பட்ட காரணத்தாலும் கூட கல்வி இலவசமாக போய் கொடுக்க முடியல அப்படிங்கிறத இங்கே வருதுங்க. அதுக்கப்புறம் இது சாதாரண பிரச்சனையாக பார்க்கப்படல, மிகப்பெரிய பூதாகாரமான பிரச்சனையாக பார்க்கப்பட்டு ஆந்திராவை சார்ந்த ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உன்னி கிருஷ்ணன், உத்தரப்பிரதேச பூர்வீகம், ஆந்திராவில் இருக்கார். போயிட்டு அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க, ஆந்திராவை சார்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சுக்க, ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மக்கள் சார்பாக ஒரு பொதுநல வழக்கு கோர்ட்டில் போய் தொடுத்தார். 92 காலகட்டத்தில் மக்கள் சார்பாக கோர்ட்டில் போய் ஒரு பொதுநல வழக்கை, யாருன்னா உன்னி கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து அந்த பொதுநல வழக்கை தொடுக்கிறார். ஸோ இங்கன்னா உன்னி கிருஷ்ணன் கேஸ்ன்னு போட்டுக்கலாம். ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உன்னி கிருஷ்ணன், இவர் தான் அந்த கோர்ட்டில் போய் ஒரு பொதுநல வழக்கை தொடுக்கிறார். 92 காலகட்டம் அந்த ஃபைலு. ஆனால் கோர்ட் இயரிங்க்கு வந்ததே பாருங்கள் 97ல். எவ்வளோ வருஷம் கழிச்சு கோர்ட் அந்த கேஸை எடுத்திருக்கு அப்படின்னு பாருங்கள். அப்போ கோர்ட் ஒரு திடமான ஒரு முடிவை சொன்னதுங்க. ஹியூமன் ரைட்ஸ், இப்போ மனித உரிமைங்கிறோம். ஒவ்வொரு மனித உரிமைனா நம்ம மனிதனுடைய உரிமைகளை பெற்று வாங்குறது. அப்போ கோர்ட்டோட உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் தீர்ப்புன்னு போட்டுக்கலாம். உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு கல்வி ஹியூமன் ரைட்ஸ் மாத்திரம். நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் கிட்ட போங்க, கல்வியை கேளுங்க, அவங்க தர மறுக்க மாட்டாங்க, கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் கல்வி பெறக்கூடிய உரிமை மனித உரிமை அப்படிங்கிறது அந்த தீர்ப்பின் சாராம்சம். அதனால ஹியூமன் ரைட்ஸ், கல்வியை, எஜுகேஷனை ஹியூமன் ரைட்ஸ்குள்ளே கொண்டு வருவாங்க. ஒவ்வொருவரும் கல்வி பெறும் உரிமை மனித உரிமை. ஆனால் உன்னிகிருஷ்ணன் அதை கேட்கல. 30 வருஷம் மக்களின் வரிப்பணம் நேரடியாக பாரு, கோகலே கமிஷன், கர் கமிஷன், அப்புறம் ஒரு ஆர்டிக்கல், 30 ஆண்டு காலம் செலவு பண்ணி மக்களின் வரிப்பணத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ செலவு பண்ணியிருக்கோம். ஆனாலும் கல்வி போய் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா மக்களுக்கும் போய் சேரல. அந்த கேஸு 90கள் காலகட்டத்தில் போட்டு 97 இயரிங் வந்து கல்வியை ஹியூமன் ரைட்ஸ் பண்ணியிருக்கிறோம், அது நீங்கள் போய் இன்ஸ்டியூட் கேளுங்க, கல்வியை கொடுப்பாங்க அப்படின்னு. அவர் போட்டது வேற, இங்கே கொடுத்த தீர்ப்பு வேற. அதில் மீண்டும் இது தூசு தட்டப்படுகிறது. அப்போ 2005ல் பாராளுமன்றத்தில் முதல்ல இதில் கையொப்பமாகுது. 2005ல் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் முதலாக இந்த கோப்புகள் எல்லாம் படித்து பார்த்துட்டு அவர் வந்து கல்வியில் அதை இலவசமாக போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கையெழுத்து போடுறார். அதுக்கப்புறம் அவருடைய காலம் நிறைவு பெறுந்த உடனே அடுத்து வந்த பிரதிபா பட்டேல் அவர்கள் வந்து தலைமையில் தான், அதாவது முதல் பாராளுமன்ற ஒப்புதல், இது 2வது பாராளுமன்ற ஒப்புதலில் பிரதிபா பட்டேல் வந்த பிறகு தான் அது கையெழுத்தாகி, பேர் RTE 2009. 2009ல் பிரதிபா பட்டேல் தான் இருக்காங்க. அப்போ இங்கே தான் RTE 2009 அப்படிங்கிறது அந்த நேமே காயின் ஆகுது. அப்போ அந்த பேர் வரத்துக்கு முன்னாடி இவ்வளோ கதைகள் இருக்குது. 18ஆம் நூற்றாண்டு பரோடா மன்னரில் ஆரம்பித்து
பிரதிபா பட்டேல், ஏபிஜே பிரதிபா பட்டேல் வரைக்கும் அதனுடைய பேக்ரவுண்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு ஆக்டாவே ஃப்ரேம் பண்ணுறாங்க. இது பாருங்க, ஆர்டிக்கல் நம்பர்னா 45 போடணும், ஆக்ட் நம்பர் ஆர்டியுடைய ஆக்ட் நம்பர்னா 35 போடணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஆக்ட் நம்பர் 35 அப்படிங்கிறோம். அமெண்ட்மெண்ட், இது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 86th அமெண்ட்மெண்ட். இதெல்லாம் டிஆர்பில கேட்டாங்க. 86வது சட்ட திருத்தத்தின்படி ஆர்டி 2009 கொண்டு வரப்பட்டது. எப்போ? 86வது சட்ட திருத்தம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. அடுத்தது பாருங்க, ஆர்டியை நம்ம எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த 2009 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாராளுமன்ற ஒப்புதல், அதுவே ரொம்ப முக்கியமான ஒரு இயர் தான். ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் கவர்மெண்ட் கெசட்டுக்கு வந்து எந்த நாள் முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1/4/2010. இதுவும் பல டிஆர்பி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணது 2009, ஆனால் இங்கே பாருங்க இம்ப்ளிமெண்டேஷன் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஏப்ரல் 1/4/2010. சரத்து என்ன அப்படின்னா 21A சரத்தால் பாதுகாக்கப்படுகிறது. இது பாருங்க 51Aக்கே ஒரு பெரிய குழப்பம் வரும். ஒட்டுமொத்தமா ஆர்டி ஆக்ட்ல 35வது ஆக்ட் நம்பர் ஆர்டி ஆக்ட், அதுல 38 செக்ஷன் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒட்டுமொத்த செக்ஷன் வந்து எத்தனை கேட்டாலும் 38 செக்ஷன். அதை 7 சாப்டரா பிரிச்சிருக்காங்க. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, இந்த மாதிரி ரோமன் லெட்டர்ல இருக்கும். 7 சாப்டர், ஒரு ஆக்ட், 7 சாப்டர், 38 செக்ஷன் அப்படி பிரிச்சிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சரத்து 21A. 51AKங்கிறது இந்த 38 செக்ஷன்ல ஒரு செக்ஷனா பாடுறது 10வது செக்ஷன். பாருங்க, செக்ஷன் 1 அப்படின்னா ஆர்டிக்கான முழு விளக்கம், ரைட்ஸ் டு எஜுகேஷன் போட்டோம்ல, அதான் செக்ஷன் 1க்கான விளக்கம். செக்ஷன் 2 என்ன அப்படின்னா இந்த ஆர்டி ஆக்ட் ஜம்மு காஷ்மீர் நீங்களாக ஜம்மு காஷ்மீர் நீங்களாக எல்லா இதுலையுமே பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் 2வது செக்ஷன், செக்ஷன் 1 விளக்கம், செக்ஷன் 1ல சப்செக்ஷன் ஜம்மு காஷ்மீர்ல இல்லை. செக்ஷன் 2 அப்படிங்கிறது இந்த என்டையர் ஆர்டி ஆக்ட் 38 செக்ஷன்ல இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்டான வேர்டுக்கு வந்து மீனிங் சொல்லக்கூடியது. ரைட்டுங்களா? ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரிங்க. அதில் போனீங்கன்னா எல்லாத்துக்கும் வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அங்கே போனால் நமக்கு கிடைச்சிரும். அப்போ செக்ஷன் 1 ஆர்டி ஆக்டுக்கான விளக்கம், அதன் சப்செக்ஷன் ஜம்மு காஷ்மீர் நீங்களாக எல்லா ஸ்டேட்லையும் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் ஏஜ் எந்த வயசு உள்ளவங்களுக்கு அப்படிங்கிற அந்த மாதிரி நிறைய 38 செக்ஷனுமே எஜுகேஷன் ரிலேட்டட் கூடலாம் ரீட் பண்ணிட்டு போங்க, எது வேணாலும் கேட்கலாம். அப்படி அந்த அடிப்படையில் 10வது செக்ஷன் அப்படிங்கிறது 51AKக்கு ஈக்குவலாக வரக்கூடியதுங்க. அது என்ன அப்படின்னா டியூட்டிஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. தான் பெற்ற பிள்ளையை அருகாமை பள்ளியில் சேர்க்கணும் அப்படிங்கிறது செக்ஷன் 10. விரும்பிய பள்ளியில் சேர்க்கலாம், 8th வரைக்கும் ஆல் பாஸ் பண்ணிடணும். ஸோ அது மாதிரி ஒரு செக்ஷனாக சொல்லலாம். அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு தனியார் பள்ளிகளில் 25% ஃபீஸ் வாங்காமல் பிள்ளைங்களை வந்து எல்கேஜிலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்க வைக்கணும். 25% ரிசர்வேஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்படி 10ன்னு வரும்போது டியூட்டிஸ் ஆஃப் பேரண்ட்ஸ், நெய்பர்ஹுட் ஸ்கூலில் பிள்ளைங்களை சேர்த்தணும், தான் பெற்ற பிள்ளையை அருகாமை பள்ளியில் சேர்த்தணும் அப்படிங்கிறது செக்ஷன் 10 இண்டிகேட் பண்ணுது. அதுதான் 51AK அப்படின்னு சொல்கிறோம், அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் படி. அப்புறம் பாருங்க, வேற என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் போட்டிருக்கோம் அப்படின்னா இதுக்கான ஜிஓ நம்பர் ஒன்று காட்டியிருக்கோம். ஆர்டி ஆக்டுக்கான ஜிஓ நம்பர் வந்து 173 C2 8/11/2010. அப்போ இதுதான் ஜிஓ நம்பர் அப்படிங்கிற ஆர்டி ஆக்டுக்கான ஜிஓ நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 134ன்னு போட்டோமா, 173ங்க. 173 C2 அப்படின்னு வரணும். 173 C2 அப்படிங்கிற C2ங்கிறது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை மீன் பண்றது. இது ஜிஓ நம்பர். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஆர்டி ஆக்ட் வந்து 6 வயசுல ஆரம்பிச்சு 14 வயசு வரைக்கும் அப்படிங்கிறது ஜென்ரலா பேசுறோம். 6 to 14 அப்படின்னு. இன்டெப்தா போனீங்கன்னா ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். இப்போ நீங்க 25% ரிசர்வேஷன் கொடுங்க, தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடுங்கிறோம். அப்போ ப்ரீ பிரைமரி வந்துடுது. 3.5 வயசு உள்ள தூக்கிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 3 வயசு அங்கன்வாடி ஸ்கூலும் இந்த ஆக்ட் உள்ள வருது. 14 வயசுங்கிற போது 8ஆம் கிளாஸ் நான் படிக்க முடியும், ஒரு நார்மல் சில்ட்ரன் படிக்க முடியும். ஒரு அப்நார்மலா போற மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள் 18 வயசு வரைக்கும் படிக்கலாம். அப்ப இதுக்கு முன்னாடியும் எடுக்கிறாங்க, இதுக்கு பின்னாடியும் எடுக்கிறாங்க. முன்னாடி 3 வயசுல, பின்னாடி 18 வயசு வரைக்கும். அப்ப ஆர்டி ஆக்ட்ல ஜெனரலா 6 to 14 முகப்புரையில சொல்லியிருந்தாலும் இது 3 வயசுல ஆரம்பிச்சு 18 வயசு வரைக்கும் எலிஜிபிள் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் அடுத்தடுத்து போட்டிருப்பாங்க. ஒட்டுமொத்தமா ஆர்டி ஆக்டை நடைமுறைப்படுத்துவதற்காக இதுவரை 13 ஜிஓக்கள் வெளியிட்டிருக்காங்க. 12 ஜிஓ ஜெனரலா இருக்கும். இந்த ஒரு ஜிஓ அப்படிங்கிறது 60% டெட்ல மார்க் எடுத்தா பாஸ், 90 மார்க் எடுத்தா பாஸ்ங்கிறத குறைக்கிறாங்க. 55% எடுத்தா போதும், 82 மார்க் எடுத்தா போதுங்கிறது 5% ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கும் ஒரு ஜிஓ பாஸ் பண்றாங்க. ஒட்டுமொத்தமா 13 ஜிஓக்கள் இதுவரை ஆர்டி ஆக்ட் வசம் போயிருக்கு.
அந்த தகவலை இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு சின்னதாக ஒரு டேட்டாஸ் இருக்கு பாருங்க. ஒட்டுமொத்தமாக 194 உலக நாடுகள் நமக்கு சொல்கிறோம். ஐநாவால் ஒப்பந்தம் போட்டு சட்டத்திட்டத்துக்கெல்லாம் உட்படக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது 194 நாடுகள். இந்த 194 நாடுகளில் 135 நாடுகளில் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இந்த ஆக்ட் நடைமுறையில் இருக்கு. அதில் நம்பர் 1ல இருக்கிறது சிலி. ஆர்டி ஆக்டில் கட்டாய கல்வியை இலவசமாக கொடுத்து டாப் ரேங்க்ல இருக்கிறவங்க சிலி. சிலியில் நம்ம பாருங்க 6 முதல் 14ங்கிறோம். ஆனால் சிலியில் 6 முதல் 22 வயசு வரைக்கும் இலவச கல்வி. அப்போ நீங்கள் 6 வயசு 1ஆம் கிளாஸ் உள்ளே போனீங்கன்னா 22 வயசு காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் அங்கே கட்டாயம் இலவசமாக கொடுக்குறாங்க சிலியில். அடுத்து பாருங்க 135 கண்ட்ரியில் நடைமுறையில் இருக்கு. மொசாம்பியோ கடைசி பிளேஸ்ல இருக்காங்க அவங்க. அப்போ இது சிலி ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னா இந்த செகண்ட்னு போட்டோமா, இது 135வது பிளேஸ் ரைட்டுங்களா. மொசாம்பியோ நம்ம ஒரு ஸ்டெப் மேலே. இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா ஒரு ஸ்டெப் மேலே 134வது பிளேஸில் இந்தியா ஆர்டி ஆக்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் உள்ள வந்து நிர்வாகம் நல்ல சிறப்பாக நடந்து இந்த கல்வியில் நாம் டாப்பில் வரணும். அதை பார்த்துக்காங்க. அடுத்து பாருங்க ஆக்ட் நம்பர் 35 இங்கே பதிவு பண்ணிட்டோம். செக்ஷன் 38 செக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். சப்செக்ஷன் வரும்போது நம்பர் பிராக்கெட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. வெறுமனே 1 2 3 இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் செக்ஷன். சப்போஸ் நம்பர் போட்டு இப்படி பிராக்கெட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் சப்செக்ஷன். இங்கே இருப்பாருங்க நம்பர் போட்டு பிராக்கெட்டில் வச்சிருந்தா சப்செக்ஷன். கிளாஸஸ்னு ஒன்று இருக்குது இல்லை, கிளாஸ்னா ஏபிசி இந்த லெட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சப் கிளாஸ்னா ரோமனை பிராக்கெட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்மால் ரோமன் பிராக்கெட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து சாப்டர் அப்படிங்கிறோம். 7 சாப்டர் இருக்குது பாருங்க. செக்ஷன் 38 டோட்டல் செக்ஷன் 38. நம்பர் பிராக்கெட் ஆயிருந்தா அது சப்செக்ஷன். ஏன்னு போட்டிருந்தா கிளாஸு. நம்பரை வந்து அதை ரோமன் ஸ்மால் லெட்டர் மாதிரி எழுதி அதை பிராக்கெட் பண்ணியிருந்தா சப் கிளாஸு. கேபிட்டல் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் இது ஸ்மால் கேபிட்டல் வச்சுக்கிறேன், அதுக்கு பேர் சாப்டர். அது போல் 7 சாப்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 17(1)(a)(2)ன்னு போட்டிருக்கேன். 17ங்கிறது செக்ஷன், 1ங்கிறது சப்செக்ஷன், ஏங்கிறது கிளாஸு, 2ங்கிறது சப் கிளாஸ். இப்போ 17னா என்னன்னு தெரியும். ப்ராபிகேஷன் ஆஃப் பிசிக்கல் பனிஷ்மெண்ட் அண்ட் மென்டல் ஹராஸ்மெண்ட் டு த சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைகளுக்கு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ தண்டனை கொடுக்கக்கூடாது, இம்போஷன் கொடுக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. அப்படி கொடுத்தால் என்ன நடக்கும்? அக்கார்டிங் டு தி சர்வீஸ் ரூல் வி கெட் த டிசிப்ளினரி ஆக்ஷன். பணி வரன்முறைப்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தால் அந்த டீச்சர் அங்கேருந்து எப்படி வெளியே வருது, என்ன ரூல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி செக்ஷன், சப்செக்ஷன், கிளாஸு, சப் கிளாஸ் இப்படி என்டையர் டேட்டாவோட நம்ம அந்த டெஸ்ட்டை எதிர்கொள்ள போகிறோம். நல்ல டெப்த்தாக படிங்க. ஆர்டிக்கல் வாசிக்கிறோம், ஆக்டை வாசிக்கிறோம். ரெண்டுத்தையும் வாசித்து 2 நாள் கழித்து டெஸ்ட்டுக்கு வரோம். வெல் அண்ட் குட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்காங்க. 45க்கும் 35க்கும் 45ங்கிறது ப்ரீ எஜுகேஷன், 35ங்கிறது ப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன். இலவச கல்வி, கட்டாய இலவச கல்வி. ஸோ இதுதான் நம்முடைய சாப்டர். அடுத்து டெஸ்ட் நம்பர் 4க்கு மீட் பண்ணக்கூடியது. தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். A to Z என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காங்க. ஆர்டி ஆக்டில் இருக்கிற 38மே வாசிங்க ஒரு கிளான்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோ கிளாஸஸ் 2ல் கொடுத்துருக்க 8th வீடியோவில் முழுக்க ஆர்டி ஆக்டை பற்றி 38 செக்ஷனில் இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் எல்லாமே அதில் எழுதியிருக்கிறோம். ஒரு கிளான்ஸ் கேட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு மே 1ஆம் தேதி டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.